சொல்லு பிரேமா. சொல்லு கலை. என்னாச்சு? ஒன்னும் ஆகல சொல்றேன். இன்னைக்கு எல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன், எவ்வளோ டேப்லெட்ஸ்ன்ற. நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் 2-3 பேருக்கு. இது ஜென்ரலா என்ன வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே சும்மா ஜென்ரலா போட்டிருக்காங்க, ஸ்பெசிபிக்கா எதுவும் போடலையே அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அது ஜென்ரலாவே உடம்புக்கு நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது சரி அத ஒட்ட சொல்லுவோம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆபீஸ் கொலீக்ஸ் எல்லாம். எவ்வளவு டேப்லெட், எவ்வளவு ஸ்கேனு, 2 தடவை போயிருக்கேன். அதுக்கு மட்டும் ஒரு 10-15,000 செலவு பண்ணிருப்பேன் அந்த ஸ்கேன் எடுத்த போலாம். சுத்தமா எந்த டேப்லெட்டும் எனக்கு வேலையே செய்யல. உன்னால நம்ப முடியுதா? சுத்தமா வேலையே செய்யல. திரும்ப அப்புறம் வேற டாக்டர் கிட்ட போனேன். திரும்பி வேற டாக்டர் கிட்ட போய் அவங்க கிட்டயும் சரி பண்ணவே முடியல சுத்தமா. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதனால அந்த மாதிரி இருக்கும், நீங்க ரிலாக்ஸா இருங்க அப்படி இப்படின்னு ஏதோ சும்மா ஜெனரல் டாபிக்க பேசி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த பொடி மேஜிக் தான் போ, மேஜிக் தான் இது. சரி எப்படிறான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு நிஜமாவே. இப்ப அததான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லார்ட்டையும். இப்படி ஒரு மாதிரி அதிசயமா இருக்கு எனக்கு. இது எப்படி இத்தனோட பொடி எப்படிடா அப்படி வேலை செய்யுது, என்ன இது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நல்ல மாத்திரை அது இது. ஐயோ பா, ஒரு 1.5 வருஷம் பிரேமா கண்டினியூஸா இந்த மாத்திரை அதுவுமா தான் அப்படியே டார்ச்சரா இருக்கும் எனக்கு. சில டைம்ல நினைச்சிருக்கேன் அவ்வளவுதான், இதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது போல, லைஃப் லாங் இந்த அஜீரண பிரச்சனை எனக்கு இருந்துட்டேதான் இருக்க போகுது போலலாம் நினைச்சிருக்கேன். போ ஒரு நாளா போன் பண்ணி அப்பாட்ட சொல்றேன், எங்கேயாவது போய் அட்மிட் தான் ஆகணும் போல, எனக்கு அப்படியே டென்ஷன் தாங்க முடியலப்பா அப்படின்னு. என்னதான் அப்பவே நான் அவர் சொன்னாரு, இந்த சித்தா ட்ரை பண்ணி பாக்கலாமா அத்தை, அப்ப வேணா போய் பாக்குறியா, இங்க பக்கத்துல இருக்குல்ல அங்க போலாமான்னு. எனக்கு அதுலயும் கான்பிடென்ட் இல்ல, எனக்கு தெரியல இப்ப எப்படி போலாமா, இந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அதெல்லாம் போய் சாப்பிடலாமா. சும்மா நீ போட்டியா, நான் பாத்துட்டு சரி ட்ரை பண்ணிதான் பாப்போமே என்னப்போ, சரி ட்ரை பண்ணிதான் பாப்போமேன்னு தான் உன்கிட்ட கேட்டேன். ஆனா இது செம்ம வேலை செய்யுது. எனக்கு அந்த மாதிரி வயித்துல அந்த பிரச்சனை இருந்த மாதிரி ஃபீலே இல்ல போ. 15 டேஸ்லயே உனக்கு நல்ல மாற்றம்ல? 15 டேஸ் கூட எங்க பிரேமா இருக்கு, 15 டேஸ் கூட அதுல ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கு, பெரிய டிஃபரன்ஸ். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே ஐயாக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ். ஆனா சீரியஸாவே எனக்கு தெரியல இது எப்படியும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். இவ்ளோ அதாவது டக்குன்னு தெரியணும்ல டிஃபரன்ஸ், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. என்ன சொல்றது, இப்போ சரி இப்ப கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டே வாங்க பொறுமையா. ஆனா பொதுவா இந்த சித்தாவோ இந்த மாதிரி பொடிகளோ இதெல்லாம் சாப்பிடும் போது ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன் இப்போ பீப்புள்கிட்ட என்ன இருக்குன்னா, அது வந்து பொறுமையா தான் வேலை செய்யும், ஆனா கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடும். பொறுமையா வேலை செய்யும், நீங்க அதுக்கு டைம் எடுத்து பொறுமையா சாப்பிட்டுட்டு போகணும். வருஷ கணக்கா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். ஆனா இதெல்லாம் இன்ஸ்டன்டா வேலை செய்யுது இது. எனக்கு என்ன ஒரு 10 நாள் கண்டினியூஸா 10 நாள் சாப்பிட்டு இருப்பேன், எனக்கு அந்த வயிற்று பிரச்சனையே இல்ல. அந்த நீ சொன்ன தெரியுமா, கொஞ்ச நாள் நீ சாப்பிட்டுட்டே இரு, முதல்ல உனக்கு உன் வயிறு கிளீன் ஆகி அதுக்கப்புறம் அந்த அஜீரண பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகும்னு. எனக்கு அது கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆச்சா என்னன்னு தெரியல, ஆனா அந்த கான்பிடென்ட் இருக்கு. கொஞ்சமா இதை சாப்பிட்டுட்டே இருக்கேன், எனக்கு வயிறு கிளியர் ஆக எனக்கு அந்த பிரச்சனையும் சரி ஆயிடத்தானே செய்யும். அப்போ ஆப்வியஸா அது ஆகத்தானே செய்யும். செம்ம பிரமாணா இது, செம்மையா வேலை செய்யுது எவ்வளவு. அதுக்கு நைட்டு ஒரு லிக்விடும் ஒரு மாத்திரையும் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப கூட எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் சரியாகவே இல்ல. அப்படி வயிறு வலிக்கும், அப்படி வயிறு வலிக்கும். சில நாள்லாம் அழுதுருவேன், அப்படி வயிறு பயங்கரமா வலிக்கும். அப்படியே அன்னைக்கு ஹோல் டே இப்ப விடிஞ்சாலே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்பா பயங்கர டார்ச்சரா இருந்தது. எப்படி இத சரி பண்ணுச்சுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு சீரியஸ்லி. இன்னைக்கு ஒரு 2 நாளா நான் அதேதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நேத்தே நான் உனக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். நேத்தே என் 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், இந்த ஒரு அது கூட நான் ஒரு குட்டி ஸ்பூன்ல தான் எடுக்கிறேன், அந்த சின்ன ஸ்பூன் இல்ல, அதுல ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான்.
சரி அவ்வளவுதான் குடிக்கிறேனே, அந்த சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான். ஓகே அதுவே எனக்கு அப்படி வேலை செய்யுது. ஓகே 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 எனக்கு அப்படி அப்படி ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, அப்படி ஒரு டிஃபரன்ஸ். சரி சரி தொடர்ந்து 48 செம்ம. days எடு. ஆஹ் நல்லா இதுவாகும். ஆனா அது அப்படியே இப்ப நம்ம கண்டினியூஸா இதையே சாப்பிட்டுட்டு எல்லாம் இருக்க முடியாதுல்ல. இத நான் சாப்பிட சாப்பிட ஆட்டோமேட்டிக் ரொட்டீனாவே உடம்பு சரியாயிடும். அப்படிதானே அது? ஆமா ஆமா ரொட்டீனா இல்ல. சரியாகும். இந்த மலம் இழக்கிற வேலை மட்டும் இல்ல, அது உள்ளூர் குடல் பகுதி வந்து சுத்தமா கிளியர் பண்றதுதான் இல்ல, ஸ்ட்ராங் பண்றது, எனர்ஜி சான்ஸே இல்ல. அவருக்கு சீரியஸா சொல்லு, நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொன்னேன், ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஆனா சீரியஸாவே ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப சீரியஸாவே பிரேமா, நீ பா சிவன் தான் உன்னை அமைச்சிருக்காரு போல போ. சிவா அமைச்சிருக்காரு. ஆமா எனக்கு நீ உனக்கு நான் சொல்றது உனக்கு சாதாரணமா தெரியல பிரேமா, எனக்கு சீரியஸாவே இது பெரிய விஷயம். எனக்கு இது சரியானதுங்கிறது உனக்கு வார்த்தையால உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எனக்கு அவ்வளவு ஒரு பெரிய எப்படிப்பட்ட ரிலீஃப் தெரியுமா இது. அப்பா எனக்கு எப்படிடா இது சரியாகும்ன்ற சில நாள்லாம் நினைச்சிருப்பேன் இது எனக்கு சரியா. அதுக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா, இளநீ கண்டினியூஸா குடிச்சிட்டே இருந்தேன், பொமோகிரானட் ஜூஸ், இந்த சீரக தண்ணி, வெந்தய தண்ணி, என்னென்ன வருதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மாத்திரை, அந்த பேண்டசிட் எல்லுன்னு ஒரு டேப்லெட் இருக்கு, அந்த டேப்லெட் போடுவேன். அப்புறம் காலையில ஒழுங்கா பாத்ரூம் வரணும்ன்றதுக்காக அதுக்கு ஒரு டேப்லெட். அதெல்லாம் எனக்கு வேலையே செய்யல பிரேமா, நீ என்ன சொல்ற, செய்யவே இல்ல. இந்த டேப்லெட் கூட எனக்கு வேலை செஞ்ச ஃபீலே இல்ல, எனக்கு பண்ணவே இல்ல வேலையே. ஆனா இந்த பொடி வேலை செய்யுது, எனக்கு கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ் தெரியுது. பா சான்ஸே இல்ல போ. இது பயங்கரமான மிராக்கிள் தான். அந்த திருப்புலாசூரனை கூட ட்ரை பண்ணிருக்கேன், செல்ப் எடுக்கல, சுத்தமா வேலை செய்யல. அந்த டப்பா அப்படியே இருக்கு. ஒரு வாரம் குடிச்சு சனியே இதுவும் வேலை செய்யாது போலடா தூக்கி போட்டேன். அது நிறைய பேர் சொன்னாங்க, அந்த ஒருத்தி யூடியூப்ல வருவாது, திருப்புலாசூரணம் ட்ரை பண்ணுங்க அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் மெடிக்கல்ல சொன்னாங்க திருப்புலாசூரணம் கூட நீங்க ட்ரை பண்ணுங்க, இந்த டேப்லெட் போடும்போது அதுவும் ட்ரை பண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. சுத்தமா ஒண்ணுமே. எனக்கும் இப்போ ஒரு 48 days எடுத்துட்டேன். பாடி அவ்வளவு கூல். எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது, டோட்டலா போயிடுச்சு. பாடி கூலா இருக்கு, மைண்ட் காமா இருக்கு. அந்த சூடு இன்னும் தணிஞ்சிருச்சான்னு எனக்கு தெரியல, இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பட் எனக்கு இந்த வயிறு பிரச்சனை கிளியர் ஆயிருக்கு, அது மட்டும் எனக்கு அப்பட்டமா தெரியுது, அப்பட்டமா தெரியுது. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு அவருக்கு. அப்படியா, மனசார தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. சீரியஸ்லி சீரியஸ்லி இட்ஸ் a miracle, இட்ஸ் a miracle. ரொம்ப தேங்க்ஸ் பிரேமா, ரொம்ப தேங்க்ஸ்.